ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுட்டு வர வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத பற்றி உங்களுக்கு நல்ல தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வைகாசி விசாகம்னா என்னன்னா, விசாகம்ங்கிறது ஒரு நட்சத்திரம். மாதமும் விசாக நட்சத்திரம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அன்றைய தினம், விசாக நட்சத்திரம் அன்றைய தினம் ரொம்பவுமே முக்கியத்துவமான நாள். ஏன் அப்படின்னா, விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தான் முருகப்பெருமான் தோன்றினார் அப்படின்னு. அன்றைய தினம்தான் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான் தோன்றியதால் நாம் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். எண்ணற்ற நன்மைகள் குறிப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால் அன்றைய நாளை தவற விட்டுறாதீங்க. இது என்னுடைய 3வது வருஷம் நான் வைகாசி விசாகம் கும்பிட போகிறேன். சத்தியமாக ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் வைகாசி விசாகத்தன்னைக்கு முழுக்க விரதமாக இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் என்ன முருகன்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. வருஷம் விசாக தினத்தன்னைக்கு நாம் விரதமாக இருந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வர நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இந்த வருஷம் வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் காலையிலே ஒரு 8:30 மணிக்கு எல்லாமே துவங்கிடுது. அதை தொடர்ந்து அடுத்த நாள் 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9:45 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ஆனது இருக்குது நட்சத்திரம். அதனால் அடுத்த நாள் 9:45 காலையில் முடிய போகிறதுனால நம்ம முந்தின நாளே வைகாசி விசாகம் வழிபாடு பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம விசாக அந்த நட்சத்திரம் இருக்கும்போது கும்பிடுறது தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அன்னைக்கு கும்பிடுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ என்னைக்கு கும்பிடணும், எந்த நேரத்தில் கும்பிடணும்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்ததாக அன்னைக்கு நம்ம சுவாமிக்கு எப்படி வழிபாடு பண்ணணுன்றதை பற்றி சொல்லிடுறேன். முருகருக்கு என்ன விசேஷ நாளாக இருந்தாலும் முதல்ல பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உங்ககிட்ட முருகப்பெருமானுடைய திருவுருவமும் வேலும் இருந்தது அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா முருகருடைய திருவுருவ படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் சுவாமிக்கு ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சக்கரை, ஏலக்காய் வேணும்னா தட்டி போட்டு சுவாமி முன்னாடி நீங்கள் நைவேத்தியமாக வச்சு நீங்கள் கும்பிடலாம். நீங்கள் அபிஷேகம் பண்ண பலனை நீங்கள் சுவாமிக்கு பாலை நைவேத்தியமாக வைக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர்த்து சுவாமிக்கு நம்ம எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அது நம்மளுடைய சௌகரியம், நமக்கு அதுக்கான நன்மைகள் கண்டிப்பாக சேரும். சந்தனம், விபூதி இதெல்லாமே முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்தது. நீங்கள் அந்த பால் அபிஷேகத்தை தொடர்ந்து பால், தயிர், அதுக்கப்புறமா தேன், நெய், சந்தனம், மாதுளை, இந்த மாதிரி விபூதி இதெல்லாமே பண்ணிக்க போகிறது உங்களுடைய விருப்பம். அதே போல் வாசனை நிறைந்த மலர்கள், பன்னீர் ரோஜா, தாமரைப்பூ, அப்புறம் செண்பகப்பூ, இந்த மாதிரி அரளிப்பூ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் சாத்திக்கலாம். அப்புறம் சிகப்பு செம்பருத்தி இருக்குல்ல, அதை கூட நம்ம முருகப்பெருமானுக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம். அன்றைய தினம் நம்ம சுவாமி முன்னாடி அமர்ந்து வேல்மாறல் படிக்கலாம். அதுக்கப்புறமா சஷ்டி கவசம் சொல்லலாம். இன்னும் சிலர் கூட கேட்குறீங்க, வேல் என்கிட்ட இல்லை, நான் வேல் இருந்தால் தான் வேல் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. சுவாமியோடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி உட்காந்து, ஏன்னா சுவாமி படத்துலையுமே வேல் வச்சுருப்பார் இல்லையா, முருகப்பெருமான் எப்போதுமே வேலோடு தான் இருப்பார். அதனால சுவாமியுடைய படத்துக்கு முன்னாடி அமர்ந்து கூட நீங்கள் வேல்மாறல் முழுக்க பாராயணம் பண்ணி சுவாமிக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் சுவாமிக்கு வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் பாராயணம் பண்ணலாம். அடுத்ததாக பூஜை எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். பொதுவாகவே நம்ம விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்காமல் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருங்க. வீடு க்ளீன் பண்ணுறது, பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே முந்தின நாளே பண்ணிவிட்டு அன்னைக்கு பூஜைக்கு அந்த டைமுக்கு தேவையானதை மட்டும் ரெடி பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் எழுந்து சுத்தமாக தலை குளிச்சுட்டு சுவாமிக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ரெடியாக இருங்க. அந்த விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் அந்த 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதில்ல, அப்போ நீங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
நீங்கள் இதோட விசாக நட்சத்திரம் என்னைக்கு முடியுதோ, அதாவது அடுத்த நாள் காலையில் 9:45 வரைக்கும் நீங்கள் விரதமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் வந்து விரதமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இருந்துக்கலாம். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதமாக இருக்கிறதுனாலும் இருக்கலாம், இல்லைன்னா பால் பழ விரதம் இருக்கலாம், இல்லைனா மதியம் ஒரு வேளை மட்டும் பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதமாக இருக்கலாம். இல்லைன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தண்ணி மட்டும் குடித்து விரதமாக இருந்துட்டு நைட்டு வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் விசாக நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா சுவாமிக்கு சாப்பாடு வடை பாயசத்தோடு எல்லாம் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். அதே மாதிரி வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்கள் ஷட்கோண கோலம் போட்டு முருகப்பெருமானை அதுக்கு நடுவில் அமர்த்தி தரையில் வந்து அமர்த்தக்கூடாது. நான் வந்து ஓம் போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு பித்தளை தாம்பூல தட்டு இருக்குல்ல குட்டியாக, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே சுவாமியை வச்சுருவேன். இல்லை உங்ககிட்ட மனை இருக்குது அப்படின்னா சின்ன மனை, அதை நீங்கள் நடுவில் வச்சுட்டு சுவாமி அது மேலே அமர்த்தி வேலியும் வச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு வந்து சுற்றி 6 வெற்றிலை தீபம் வந்து போட்டு நீங்கள் வந்து சுவாமியை வழிபடுறது ரொம்ப நல்லது. 6 தீபத்துலேயும் குறிப்பாக நெய் விட்டு விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஷட்கோண கோலம் வந்து போடும்போது ஒத்தையில் போடுறதை காட்டிலும் இப்படி ரெட்டைப்பட்டையாக வந்து போடுறது ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலை நீங்கள் வைக்கும்போது அப்படியே வைக்காமல் கீழே கொஞ்சம் வந்து பச்சரிசி பரத்தி அதுக்கு மேலே வேலை வச்சு வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுக்கு நீங்கள் வில்வ அர்ச்சனை கூட செஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து அந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம், இல்லைனா 108 முருகன் போற்றியை கூட நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் செஞ்சால் இப்போ என்ன பலன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை வேண்டி வழிபடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சஷ்டி விரதம் நிறைய பேர் மாதம் வந்து சஷ்டி விரதம் இருக்கீங்கல்ல, கமெண்ட்ஸ்லேயுமே சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்லி நான் இப்போ சஷ்டி விரதம் மாதம் இருக்கேன் அப்படின்னு. சஷ்டி விரதம் குழந்தைக்காக வேண்டி இருக்கவங்க இந்த வைகாசி விசாக தினத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி வழிபட்டு நீங்கள் முருகப்பெருமானுடைய அருளை வந்து பெற்றிடலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் விசாகத்தன்னைக்கு நீங்கள் விரதமாக இருந்த முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா அடுத்த விசாகத்துக்குள்ளே ஒன்று கையில் குழந்தை இருக்கும், இல்லைனா வந்து வயிற்றுலையாவது குழந்தை வந்து இருக்கும். கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு தருவார். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நிறைய வந்து மாற்று கருத்துக்கள்னால வந்து பிரச்சனைங்க இருக்கும். அதே மாதிரி பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமான விரதமாக இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நல்லது நடக்கும். இன்னும் சிலர் வந்து பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், பிஸ்னஸில் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கும், அவங்க வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம அன்றைக்கி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதுலேயும் இருந்துமே வந்து நம்ம மீண்டு வரலாம். அப்புறம் விரதத்தை எப்படி முடிக்கலாங்கிறத பற்றி சொல்கிறேன். காலையில் வந்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நம்ம விரதத்தை வந்து ஆரம்பிக்கிறோம் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு. இதோட சாயந்தரம் 6 மணிக்கு சுவாமிக்கு நீங்கள் தயிர் சாதமோ இல்லை சக்கரை பொங்கலோ செஞ்சு வச்சு படைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சுவாமி கும்பிட்டுட்டு சஷ்டி கவசம்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த நைவேத்தியத்தை எடுத்துகிட்டு விரதத்தை முடிக்கலாம். இல்லைனா பாலும் பழமும் வச்சே வந்து திரும்ப சாயந்தரமும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து நீங்கள் அந்த பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்த நாள் வைகாசி விசாகம் முடிய போகுது இல்லையா, அந்த நேரம் நீங்கள் சுவாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் தயிர் சாதம் சொன்னோம் இல்லையா, அது இல்லைனா நீங்கள் இலை போட்டு சுவாமிக்கு சாப்பாடு சாம்பார் வடை பாயசத்தோட கூட நீங்கள் இலை போட்டுட்டு நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம். இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது சௌகரியமோ இதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுவாமிக்கு வெற்றிலை தீபம் போட்ட இந்த வெற்றிலை எல்லாத்தையுமே இந்த சுவாமிக்கு போடுற அந்த பூ எல்லாமே நம்ம எடுப்போம் இல்லையா, அதோடு சேர்த்து கால் மிதி படாத இடத்துல போட்டுருங்க, இல்லை தண்ணியில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து நீங்கள் கீழே ஷட்கோண கோலம் போட்டிருக்கீங்கல்ல, கண்டிப்பாக கால் மிதி படவே கூடாது. ஒரு சுத்தமான துணி எடுத்து நீங்கள் அதை வந்து ஓரமாக எடுத்துருங்க, தள்ளி வந்து எடுத்து அதை வந்து வெளியே கால் படாத இடத்துல கொண்டு போய் கொட்டிடுங்க. கடைசியாக வந்து நம்ம தீப தூப ஆராதனைலாம் காட்டுவோம்ல, அது வந்து எப்போதும் போல் சுவாமிக்கு சாம்பிராணி தூபம் காட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் தீபத்தில் ஆரத்தி காட்டலாம், இல்லை பஞ்ச தீப ஆரத்தி இருக்குன்னா அது காட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா கடைசியாக கற்பூர ஆரத்தி காட்டிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம்லாம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சுக்கோங்க. வைகாசி விசாகம் நாளை வந்து கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் தவற விட்டீங்கன்னா இதோட ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் வைகாசி மாதம் விசாகத்தன்னைக்கு தான் நீங்கள் வந்து கொண்டாட முடியும். அதனால் இந்த நாளை தவற விடாமல் யூஸ் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு முழுக்க நீங்கள் விரதமாக இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். விரதம் இருக்கிறதும் இருக்காததும் அவங்கவுங்களுடைய விருப்பம்.
ஸோ அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.